வணக்கம் நண்பர்களே. சில நாட்கள் முன்னால் பழம் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். அந்த பழத்தை ஒரு துண்டு வாயில் போட்ட உடனே வாயெல்லாம் ஒரே எரிச்சல், அப்படியே முள்ளு குத்துற மாதிரி இருக்கு. காரணம் என்ன? பழம் ரசாயன கல்லால் பழுக்க வச்ச பழம். இப்போ யார் பழத்தை தானாக கனிய விடுறாங்க? கிடையாது. எல்லாத்துக்கும் ரசாயனம் தான். இந்த பழத்தை சாப்பிட்டவங்களுடைய உடம்பு, குறிப்பாக சின்ன குழந்தைங்க, அவங்களுடைய உடம்புலாம் என்னத்துக்கு ஆகுது? இப்படி ஒரு நஞ்சு கலாச்சாரம், ஒரு நச்சு கலாச்சாரம் எல்லா உணவு வகையிலும் பரவிருக்கு. இனிமேல் உணவு என்பதே நஞ்சாக தான் மாறிடுச்சு. அந்த காலத்தில் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னாங்க. இப்போ கிடையாது. நஞ்சே உணவு, உணவே நஞ்சு அப்படின்னு மாற்றிக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை உருவாயிடுச்சு. நம்மளை பார்த்தா அந்த பழத்தை வாங்கும்படியான கவர்ச்சி, பளபளப்பு, அது நல்லா போட்டு எண்ணெய் போட்டு தொடச்சி அழகாக வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு அந்த பழத்தை வாங்கி சாப்பிடணும்னு இருக்கும். ஆனால் ஒன்று கூட தரமான சுத்தமான பழம் கிடையாது. எந்த பழமும் மரத்தில் பழுத்துட்டு வர்றது கிடையாது. இது ரொம்ப ஒரு தவறான போக்கு. ஏன்னா பழங்கள் பெரும்பாலும் யாருக்கு பயன்படுத்துகிறாங்க? வீட்டில் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம். பொதுவாக அதிகமாக நோயாளிகளாக இருக்கிறவங்க, உடல்நிலை முடியாதவங்க தான் சத்தான வேணுன்றவங்க தான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒரு ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், மாதுளை பழம் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் அவருடைய சாப்பிட்ற அந்த பழங்கள், உடல் நலம் ஆகணுன்றதுக்காக சாப்பிட்ற அந்த பழங்களில் தான் நச்சு அதிகமாக இருக்குது. இது ஒரு கேடான விஷயம். அதை விட அந்த பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டிக்கரை சுற்றி ஒரு ரூபா நாணயம் அளவுக்கு அழுகி போச்சு. அப்படியே ஒரு 2 நாளில் அந்த இடம் அழுகி போச்சு. அப்போ அந்த ஸ்டிக்கரில் இருக்கிற கெமிக்கலும் பழத்தில் ஏற்கனவே பூசப்பட்ட கெமிக்கலுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. சரி, அதுங்களுக்கு ஆகலைன்றது வேறு விஷயம். அந்த பழத்தை சாப்பிட்ற நம்மளுக்கெல்லாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. நம்மளுக்கு பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் வயிற்று தொந்தரவுகள் எவ்வளோ இருக்குது இல்லையா? அப்போ பழங்கள் என்பது ரொம்ப கொடூரமான ஒரு திசையை நோக்கி வணிக லாபத்துக்கு போயிட்டுருக்குது. இதுக்காக நம்ம போய் ஒரு கடைக்காரனை கேள்வி கேட்க முடியாது. நீ என்னப்பா ரசாயனம் கல் வச்ச பழத்தை தானே இது பண்ணப்படுற, நல்ல பழம் வைக்க மாட்டேன்னா அவனுக்கு கிடைச்சா தானே. அவன் வாங்கிட்டு வர்றதே அப்படி இருக்குது. மண்டியிலேருந்து வாங்கிட்டு வரதே இருக்குது. மண்டியிலே அந்த வேலை செய்கிறாங்க. பெரிய பெரிய வணிகர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க. கல் வச்சு விரைவாக பழுக்க வச்சு வேகமாக அதை விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் செய்கிறாங்க. நான் அந்த பழக்கடைக்கார ஒருத்தர்கிட்ட ஒரு தம்பி ஒரு புதிய பெட்டி ஒன்று பிரித்தார். அதில் ஒரு 30-40 பழம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பெட்டி பிரித்தார். அதில் 12 பழம் அழுகி போயிருந்தது. 12 ஆப்பிள் பழம் அழுகி போயிருந்தது. எடுக்கும்போதே ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறாரு. பொட்டி பிரித்து சீல் பிரித்து எடுக்கிறாரு. அவர் வாங்கிட்டு வந்தது. அப்போ அந்த 12 பழம் அழுகி போயிருந்தால் அவருக்கு என்ன லாபம் வரும்? அவர் எப்படி அதை விற்பனை செய்வார்? அவருக்கு என்ன? அப்போ வியாபாரி தெருவில் வண்டியில் இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஆளுடைய பிரச்சனை இல்லை. அவர் முதல்ல அந்த 12 பழங்கள் இழந்துடுறாரு முதல்ல. அதுக்கப்புறம் வெளியே அவர் கூட்டி வைக்க வேண்டியதாக இருக்கும். பழமும் நல்ல பழம் கிடையாது. அதனால் நம்ம ஒரு இந்த பதிவு பார்த்துட்டு போய் ஒரு கடைக்காரனை போய் நம்ம குறை சொல்லியோ உன் பழங்கள்லாம் சரியில்லைன்னா சொல்ல முடியாது. இது பன்னாட்டு வணிகமே இப்படி இந்த அமைப்புக்கு போயிடுச்சு. எல்லா உணவு முறைகளுக்கு பழங்கள்லையும் அது போல இருக்குது. இயற்கையாக பழத்தை சாப்பிட்ற வாய்ப்பே இல்லை. இந்த பதிவில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு பழத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை நுகர்ந்து பாருங்கள். எடுத்து முக்கிட்ட வச்சு அதை நுகர்ந்து பாருங்கள். அந்த பழம் ஒரு மாம்பழம்னா அந்த மாம்பழத்துக்குரிய வாசனை கொஞ்சமாவது வரணுமா இல்லையா? எந்த வாசனையும் இல்லைன்னா, அதில் எந்த ஒரு மனமே இல்லைன்னா நீங்கள் அந்த பழம் வாங்காதீங்க. அது தரமான பழம் அல்ல. அந்த பழத்துக்குரிய வாசனை கொஞ்சமாவது இருக்கணும். நம்ம வழக்கமாக ஒரு பழக்கடை தாண்டி போனால் எப்படி இருக்கணும்? எல்லா பழங்களுடைய கலந்து ஒரு சுவை, ஒரு காலத்தில் அந்த வாசனை நம்ம மூக்கை தொடும். ஓ, இங்கே மாம்பழம் நம்ம திரும்பி பார்க்க வைக்கும். இப்போ நீ மூக்குக்கிட்ட வச்சாலே வாசனை இல்லை. ஆப்பிளும் வாசனை வரதில்லை, ஆரஞ்சு எந்த பழமும் எந்த பழத்துக்கான வாசனையும் அது கொடுப்பதில்லை. காரணம் எல்லாமே கல் தானாக கனியில தடியால் அடித்து கனி வச்சுக்கிறாங்க. தடியில் அடித்தா கூட பரவாயில்ல, கல்லால் அடித்தா கூட பரவாயில்ல, கனிஞ்சிடும். ஆனால் இவங்க ரசாயன கல்லில் அடித்து பழுக்க வைக்கிறாங்க இல்லையா? அது மிகப்பெரிய கேடு. அது உடம்புக்கு மிகப்பெரிய கேடு. எனவே நீங்கள் பழத்தை வாங்கும்போது குறைந்தபட்ச அறிவுரையாக நான் சொல்ல விரும்புறதுனா, பழங்களை எடுத்து மோந்து பாருங்கள். அந்த முகர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான மனமும் வரல, பழத்துக்கான வாசனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பழத்தை தவிர்த்துடலாம். அதுதான் என்னுடைய யோசனை. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். மோந்து பார்த்து அந்த உணர்ச்சியை வாங்குற அளவுக்கு உங்கள் மூக்கு சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம கண்ட உணவை தின்னுட்டு நம்ம புலன் உணர்வுகளே செத்து போய் கிடக்கணும். பழத்தில் ஒரு வாசனை இருந்து அதை நுகரக்கூடிய ஆற்றல் மூக்குக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் மேபி. அப்போ நீங்கள் அதையும் சோதிச்சுங்க. எனவே பழத்தை காசு கொடுத்து வாங்கும்போது கொஞ்சம் முகர்ந்து பார்த்தும் வாங்குங்க. நல்ல பழங்களை வாங்க முயற்சி பண்ணுங்க. இப்போ இந்த நுங்கு இளைஞர்கள் இந்த பிரச்சனை வருவதில்லை. நுங்கு யாரும் கல் போட்டு பழக வைக்கல. அது மாதிரி பொருட்களை வாங்கி சாப்பிடலாம். இயற்கையான மற்ற பழங்கள், காய்கறி, பழக்கடையில் இருக்கிற பழங்கள் எதுவும் நமக்கு சுத்தமான பொருளாக, அதாவது ரசாயனம் இல்லாத பொருளாக கிடைக்கிறது இல்லை. ரசாயனம் இல்லாத பொருளை தெரிந்து வாங்குங்கள். பழங்களை நுகர்ந்து பார்த்து வாங்குங்கள்.
நன்றி, வணக்கம்.